நம் தேவன் ஒரு நாள் நம்மை மறப்பதில்லை. ஏன்னா இஸ்ரவேல் புலம்புறா, கர்த்தர் என்னை மறந்தாரோ என்னை கைவிட்டாரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே பாவத்தின் மிகுதி, அதனால தேசத்தொட்டு துரத்தப்பட்டா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். என் உள்ளங்கைகள் என்ன பண்ணியிருக்கேன், உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுவதாக அப்படிங்கிறாரு. எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தங்கள் பார்த்தீங்களா? அவனுக்கே அந்த உறவுகள் இல்லாத அவனுக்கு உடன்படிக்கை மட்டும்தான், புரியுதா? அவங்களுக்கு இந்த பிதா பிள்ளைங்கிற உறவு கிடையாது. ஆனால் நமக்கு பிதா பிள்ளைங்கிற அந்த உறவு கொடுத்திருக்கிறாரு. அதை பார்க்கலும் அதிகமாக நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா ஒருவேளை நீங்கள் யாரும் அந்த குற்ற மனசாட்சியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க. என் ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இந்த நல்ல உணர்வு வந்துட்டுன்னா திரும்ப அதில் விழ மாட்டோம். இந்த நல்ல காரியம் வந்துட்டு அப்படின்னா, இந்த நல்ல சிந்தனை உள்ளே வந்துட்டுன்னா திரும்ப என்ன பண்ண மாட்டோம், விழ மாட்டோம். ஏன் இதை திரும்ப இதை உங்களை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் நான் நீதிமான்கிற அந்த உணர்வு இருந்தாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த ஏற்ற தாழ்வுகள் என்ன பண்ணிடும் அப்படின்னா, தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணிடும்.